சைனசைட்டிஸ், அடுக்கு தும்மல், தீராத ஒற்றை தலைவலி ஏன் வருது? மருத்துவ நூல்கள் அப்படி என்னதான் விளக்கம் சொல்றாங்க, வாங்க பாப்போம். பதார்த்த குணப்பாடம் என்னும் சித்த மருத்துவ நூல் ஒரு மனிதன் உணவு எவ்வாறு எடுக்க வேண்டும் எனும் விளக்கம் கொடுக்கறாங்க. சூரியன் 6 மணிக்கு காலையில உதயமாக ஆரம்பிக்கும் போது இந்த உணவு எடுக்கிற விஷயத்த கணக்கிடுறாங்க. அப்ப 6 மணியிலிருந்து 2 மணி நேரம் கழித்து உணவு, அப்ப 8 மணிக்கு காலை உணவு எடுக்கணும். மாலை 6 மணிக்கு சூரியன் மறையுது. அந்த மறைவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பாக 4 மணி, அந்த மணி வரைக்கும் நீங்க உணவு எடுக்கிற விஷயத்த 2 வேளையோ 3 வேளையோ எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுடைய உடல் உழைப்பை பொறுத்தது. இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள் எடுக்கும் உணவு முழுமையாக இயற்கையான செரிமானத்துக்குள் அடங்கும். இந்த நேரம் கடந்து எடுக்கும் உணவானது பித்த நீர் அளவுக்கு அதிகமாக உடலில் உற்பத்தியாகி அதனால உணவு செரிமானம் நடக்கும். அளவுக்கு அதிகமாக உணவு பித்த நீரினால் உங்களுக்கு செரிமானம் நடந்தால் உடலில் பித்த நீர் தேக்கம் அதிகமாகும். குறிப்பா உடலுடைய மேல் பகுதியான உங்களுடைய சைனஸ் ஏரியாக்கள்ல, கபால ஏரியாக்கள்ல பித்த நீர் அதிகமாக கோர்த்து நின்றுச்சுன்னா உங்களுக்கு தீராத ஒற்றை தலைவலி, சைனசைட்டிஸ், அடுக்கு தும்மல் போன்ற பிரச்சனைகள் வரும். இதை நீங்க முறையா சரி செய்யும் போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த பித்த நீர் உடம்பை விட்டு வெளியேறும், உங்களுக்கு இந்த பிரச்சனையும் குறையும். மற்ற எந்த காரணத்தினாலும் இந்த பிரச்சனை உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்பே இல்லை.